தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதிகன மகிமை உண்டாவதாக. ஜீவ வார்த்தைகள், வார்த்தை என்கிறதான இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஒரு 5-6 நிமிடங்கள் தேவனுடைய செய்தியை உங்கள் மத்தியிலே கொண்டு வருவதற்கு என் ஆண்டவராகிய தெய்வம் எனக்கு பாராட்டின கிருபைகளுக்காக அவருக்கே எப்பொழுதும் எல்லா துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. இந்த வசனங்களை கேட்டு அதில் உணர்வடைந்து வாழுகிற உங்களை தேவன் தொடர்ந்தும் நித்தியத்துக்கு நேராக நடத்துவாராக. ரோமர் 8ஆம் அதிகாரம் 9வது வசனம். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாமிசத்திற்கு உட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. பரிசுத்த ஆவியானவர் உங்கள வாசமா இருந்தா நீங்க மாமிசத்துக்கு உரியவர்களாக காரியங்களை செய்ய மாட்டீங்க, வாழ மாட்டீங்க, ஆவிக்குட்பட்டவர்களா இருப்பீங்க என்று சொல்லி போட்டு, கிறிஸ்துவுடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே இல்லாவிட்டால் நீங்க அவருடையவன் அல்ல. பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதன் தெய்வத்தை ஏற்றுக்கொள்ளும் போது அவனுக்குள்ள வருகிறாரு, வாசம் பண்ணுகிறார், தேவனோடு வாழும் போது நிலைத்திருக்கிறார். நிலைத்திருந்து யோவான் 16:8 தேவனின் நீதியை சொல்லித்தந்து நீதி நியாய தீர்ப்பை பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிறார். அப்ப தேவனுடைய நீதிக்கு நேராக நடத்தி அங்கே நியாய தீர்ப்பு என்பதான ஒரு காரியம் உண்டு. ஆகவே பாவம் செய்யாதபடி தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் வரும்போது யோவான் 16:8 பாவத்தை, நீதியை, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துகிறார். அப்ப பாவம் செய்யாதபடி தேவனுடைய நீதியின்படி வாழ்ந்து நித்தியத்துக்கு போகணும், நியாய தீர்ப்பில் நிற்க வேணும் என்பது தினம் தினம் உணர்த்தி அவர் நடத்துவதற்காகத்தான் முக்கியமாக எங்களுக்குள்ளே அவர் வந்திருக்கிறார். ஆவியானவர் வந்துட்டார் என்று சலகலகலாபுர என்று அந்நிய பாஷை பேசுகிறதுக்கு முதலிடம் கொடுக்கறதுக்கு அவர் வரல. ஆவியானவர் வந்துட்டு கண்டத்துக்கு தீர்க்கதரிசனங்கள், கள்ளத்தீர்க்க பொய்கள் எல்லாம் சொல்றதுக்கு அவர் வரல. ஆவியானவர் வந்துட்டு கத்தி குளறுகிறதற்கு, தள்ளுகிறதுக்கு, வெளுத்துகிறதுக்கு அவர் வரல. அவருடைய பிரதானமான நோக்கம் பாவத்தை, நீதிய, நியாய தீர்ப்பு. இதுதான். என்னைதான் பரலோகம் கொண்டு போகும் ஒரு மனிதனை. அந்த ஆவியானவர் எங்களுக்குள்ள இருக்கிறார், நடத்துகிறார். அந்த ஆவியினால ஒரு மனிதன் நடத்தப்படுவானா இருந்தால் அவனுடைய வாழ்க்கையில மாமிசம் கிரியை செய்யாது, மாமிசத்துக்குரிய காரியங்கள் இருக்காது என்பதாக இங்கே பவுல் சொல்றார். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருந்தால் நீங்கள் மாமிசத்துக்கு உட்பட்டவர் ஆயிராமல் ஆவிக்குட்டு உட்பட்டவராக இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடைய நல்ல. அப்ப கிறிஸ்து அந்த பரிசுத்த ஆவியானவர், கிறிஸ்துடைய அந்த பரிசுத்த ஆவியானவர் இல்லாதவன் தேவனுடைய பிள்ளையாய் இருக்க முடியாது. பரிசுத்த ஆவியானவரால வழி நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை வாழாதவன் தேவனுடைய பிள்ளையாய் இருக்க முடியாது. பரிசுத்த ஆவியானவரால வசனத்தின்படி வாழாத ஒரு மனிதன் நித்தியத்துக்குரியவனாய் இருக்க முடியாது. பரிசுத்த ஆவியானவர் வசனத்தை கற்றுத்தரும்படியாய், வசனத்துக்கு நேராய் நடத்தும்படியாக, உணர்த்தும்படியாக, பேசும்படியாக வந்திருக்கிறாரு. வசனத்தின்படி வாழாத ஒருவன் கிறிஸ்துவனுடையவன் அல்ல, அவன் மாமிசத்துக்குரியவன். வசனத்தை படிக்கிறோமே, அநேக பிரசங்கங்களை கேட்கிறோமே, எங்களுடைய வாழ்க்கை மாறுகிறதா?
இன்றைக்கு இருக்கிற மாதிரி தான் நாளைக்கும் இருக்கிறோமா? இன்றைக்கு இருக்கிறது வாழ்க்கையில ஆண்டவர் பேசும்போது, உணர்த்தும் போது, வசனத்தை நாங்க படிக்கும் போது, தியானிக்கும் போது, அதன் மூலமா எங்களுடைய வாழ்க்கை இன்றைக்கு மாறுகிறதா? ஒரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாவது மாறுகிறதா? தேவனை நோக்கி சேருகிறதா? அப்படி நாங்க வாழல, நடத்தப்படல என்றா எங்களுக்குள்ளே ஆவியானவர் அவருடைய கிரியைகள் அல்ல, அவரால் வாழுகிறவர்கள் அல்ல, மாமிசத்துக்கு உட்பட்டவர்கள் என்பதாக இங்கே தெளிவாக சொல்லுகிறார். ஆகவே இந்த நாளிலும் ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கை வாழ ஆவியானவர் தொடர்ந்து எனக்கு உங்களுக்கு உதவி செய்து வழி நடத்துவாராக. ஆமென்.